ஆனந்தம் இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பானவர்களே, அதிகம் பயன்படுத்தாத ஒரு நீண்ட பாலைவன பகுதி இருந்தது. அந்த பகுதியில் குடிப்பதற்கென்று இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அந்த பகுதியில் இருந்த ஒரு அடிவைப்பு. அந்த அடிவைப்பின குழாயில் பேப்பர்னால் எழுதப்பட்ட ஒரு கடிதம் மிகவும் பத்திரப்படுத்தி அந்த கைப்பிடியில் தொங்க விடப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்றால், இந்த அடிகுழாயானது சரியாக நன்றாக இயங்கும் நிலையில் உள்ளது. ஆனால் கைப்பிடியை அடித்த உடனே அதில் தண்ணீர் வராது. இந்த குழாயில் தண்ணீர் ஊற்றித்தான் அதை அடிக்க வேண்டும். குழாயை இயக்க தேவையான தண்ணீர் ஒரு பாட்டிலில் வைக்கப்பட்டு அருகிலுள்ள பாறையின் பக்கத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, அந்த தண்ணீரை எடுத்து முழுவதும் அந்த குழாய்க்குள் வேகமாக ஊற்றி அதை வேகமாக அடித்தால்தான் தண்ணீர் கொட்ட ஆரம்பித்துவிடும். மிகவும் தாகமாக இருக்கிறதே என்று சொல்லி அதில் பாதி குடித்து விட்டு அதில் ஊற்றி அடித்தால், மீதி தண்ணீரை அதில் ஊற்றி அடித்தால் தண்ணீரை பெற முடியாது. இந்த ஆழ்துளை கிணற்றில் நிறைய தண்ணீர் இருக்கிறது, அதை நம்புங்கள். தண்ணீர் உங்கள் தேவைக்கு அதிகமானபடி நிறைவடைந்த பின் நீங்கள் குடித்த பிறகு மறக்காமல் மறுபடியும் இந்த பாட்டிலில் தண்ணி நிரப்பி அது எடுத்த இடத்துல வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, இந்த கடிதத்தை நம்புவதும் நம்பாததும் அது தனி மனிதனுடைய அந்த நபரை சார்ந்தது. ஒருவேளை குழாயினில் இருக்கும் தண்ணீர் வராவிட்டால், இந்த தண்ணீரை ஊற்றி அடிக்கும்போது குழாயிலிருந்து தண்ணீர் வராவிட்டால் என்ன செய்வது என்று சந்தேகப்பட்டால், அந்த குழாயிலிருந்து தன்னுடைய தேவைக்கு அதிகமான தண்ணீரை பெற முடியாது. ஆகவே தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கடிதத்தை எழுதி அதை பத்திரப்படுத்தி நம்முடைய கரங்களில் அதை கொடுத்திருக்கிறார். அதிலுள்ள வார்த்தைகளை நாம் நம்பி அப்படியே விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கணக்கற்ற ஆசீர்வாதங்களால் நம்மை தேவன் நிரப்பிக்கொண்டே இருப்பார். விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். மார்த்தாளிடம் ஆண்டவராகி இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். பாருங்க, நம்ப முடியாத சூழ்நிலையில் தேவன் அதிசயம் செய்து லாசருவை அவர் உயிரோடு எழும்பச் செய்தார். நமது வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடிதாக இருக்கலாம். கர்த்தரை அந்த வேளையில் நாம் கர்த்தரை மாத்திரமே நாம் விசுவசிக்க வேண்டும். நம்முடைய உடல் நிலையை குறித்து மருத்துவர்கள் பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தையானது அவர் நம்மிடத்தில் அனுப்பி அந்த வியாதியை குணமாக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தேவன். ஆகவே தேவன் எழுதி கொடுத்த அந்த வேதாகமத்தின் வார்த்தைகளை நாம் விசுவசிக்க வேண்டும். விசுவசிக்கிறவன் தான் பாக்கியவான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை
அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது உந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூஃபா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜேபிஆர் அங்கிள் மூலமாக இந்த வாய்ப்படுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஏசாயா 54 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நம்முடைய சிருஷ்டிகரே நம் நாயகர் என்றும், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்றும், இஸ்ரவேல் பரிசுத்தர் நம் மீட்பர் என்றும், சர்வ பூமியின் தேவன் என்றும் சொல்லப்படுகிறது. நம்முடைய சிருஷ்டிகரும் சேனைகளும் கர்த்தருமாகிய யெகோவா அவரே இஸ்ரவேலின் பரிசுத்தர், சர்வ பூமிக்கு அவர் ஒருவரே தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிடப்பட்டவர்களும் மனம் நொந்தவர்களையும் தள்ளாடப்பட்டவர்களையும் கர்த்தர் அழைத்தார் என்றும் நம் தேவன் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 55 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நாம் கண்டடையத்தக்க நேரத்தில் கூப்பிட வேண்டும். அதாவது நாம் கர்த்தரை தேட வேண்டும், 3 வேளையும் ஜெபம் செய்ய வேண்டும். உருக்கமான இரக்கத்தினால் நம்மை சேர்த்து கொள்ளும் தேவன். வாசிக்கலாம். ஏசாயா 55 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது: இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்,
இமைப்பொழுது நம்மை தேவன் கைவிட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரங்களுக்காக, நாம் கீழ்ப்படியாமல் இருந்ததற்காக தேவன் நம் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேளாமல் கைவிட்டார். சில நேரங்களில் ஆண்டவர் கைவிடுவார் நம்மளை. அப்படி கைவிட்டாலும் நம்மளை இமைப்பொழுதில் சேர்த்து கொள்வார். எப்பொழுது கைவிடலாம்? சில காலம் கஷ்ட காலங்களை நியமித்திருப்பார் கர்த்தர். அந்த கஷ்ட காலங்கள் பல நாட்களாக இருக்கலாம், பல வருடங்களாக இருக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நம்மேல் அன்பு வைத்த தேவன் சொல்லுகிறார், அந்த கஷ்ட காலங்களில் கைவிட்டாலும் மீண்டும் நம்மீது அன்பு காட்டி அந்த கஷ்ட காலங்களிலிருந்து விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம் ஏசாயா 55:8. இந்த வசனம் சொல்லுகிற, அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்று சொல்லுகிறார். ஏன் நம்மேல் கோபப்பட்டார்? நம்முடைய கீழ்ப்படியாமை, கர்த்தர் கற்பனைகளை நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, நாம் பாவத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்திருக்கும்போது அவர் நம்முடைய முகத்தை மறைக்கிறார். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் ஏசாயா 55:9. 55. ஓ சரி. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இதில் நாம் நோவாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமானால், நம்மில் காட்டிய உருக்கமான இரக்கத்திலும் நித்திய கிருபையினாலும் சொல்லுகிறார், நம்முடைய கஷ்டங்கள் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் தன்னுடைய இஷ்டப்படி அலைந்தார்கள், கர்த்தரை கீழ்ப்படியவில்லை. அப்பொழுது தண்ணீர் மூலமாக ஜனங்களை கர்த்தர் அழித்தார். நோவாவை மட்டும் ஒரு பேழையை உண்டு பண்ணி அதில் தப்பித்து கொள்ள வைத்தார், நோவாவின் குடும்பத்தையும் நோவாவையும். அப்படி நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளப்பெருக்கு இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இந்த பூமியில் புரண்டு வருவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆணையிட்டு கர்த்தர் இவ்வாறு கடிந்து கொள்கிறார். இனிமேல் நோவாவை போல மனிதனை அழிக்க மாட்டேன் என்று கடவுள் மனஸ்தாபம் கொள்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்பேல் நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நோவாவின் வெள்ளத்தை போல் இனி மனிதனை அழிக்க மாட்டார் என்று மனதுருகம் கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 55:12. உன் பலகணிகளை பழுங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஏசாயா 55:13 சொல்லுகிறது. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், நமக்கு விரோதமாக சொல்லுகிற பிலிசூனியங்கள், ஏவல் மந்திரங்கள், பிசாசின் கட்டுகள், விக்கிராவின் கிரியைகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், பாதாளத்தின் ஆவிகள், வலுசர்ப்ப ஆவிகள், தேவர்மார்களின் ஆவிகள் ஒன்றும் நம்மளை வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் ஏசாயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 55:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிலிசூனியம், மந்திரவாதம், அசுத்தாவின் கிரியைகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், பாதாள ஆவிகள், வலுசர்ப்ப ஆவிகள், இந்த ஆவிகள் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லுகிறார்.
வாய்ப்புக்கு நன்றி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்று இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை சுத்தித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என்